மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. கேள்வி: ஒர்க் பிளேஸில் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? அதாவது வேலை செய்யும் இடத்தில் நம்மளுடைய கோபத்தை எப்படி நாம் சமாளிக்கிறது? இதற்கு பதில் பார்த்திங்கன்னா, தற்போது வேலையே வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. நமக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 3 விதமான உறவுகள் வேணும். ஒன்று குடும்ப உறவுகள், அடுத்தது நட்பு, அதுக்கப்புறம் வேலையில் நமக்கு தெரிஞ்சவங்க. இப்போ வேலையே வாழ்க்கை முழுவதும் ஆணி போய் குடும்ப உறவுகள் நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல, நட்பு ஒரு சுற்றம் இருப்பதில்லை. அதனால் அவர்கள் விழித்திருக்கும் நேரமெல்லாம் அலுவலகத்திலையும் அலுவலகம் சார்ந்த மற்ற பணியாளர்களிடமே செலவு செய்கிறாங்க. அப்படி ஆகும்போது வேலை அதிகமாக இருக்கும்போது வேலை பளுவினாலேயே நம் மனம் சரியாக இருக்காது. அடுத்தது, நமக்கு மனசில் இருக்கக்கூடிய வேறு எந்த கவலையாக இருந்தாலும் நாம் வேலையில் இருப்பதால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால் இந்த வேலையில் இருக்க கோபம் வரக்கூடாது என்றால் முதலில் உங்கள் வேலை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்க வேண்டும். குடும்ப உறவுகள் கண்டிப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். நட்பு வட்டம் என்று ஒன்று இருக்க வேண்டும். ஏனெனில் குடும்பத்தினரோ நண்பர்களோ நமது குறைகளை சுட்டிக்காட்டும் போது நமக்கு வலிக்காது. இதுவே வேலையில் இருப்பவர்கள், மற்ற பணியாளர்கள், நமக்கு உயரதிகாரிகள் அதை சுட்டிக்காட்டும் போது நமக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இதனால் உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதில் இருக்கும் பிழைகளை சரி செய்து கொள்ள குடும்பம் மற்றும் நட்பு வட்டங்கள் அவசியம். இதை நீங்கள் சரி செய்து கொண்டால் வேலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் குறையலாம். அடுத்தது, வேலையின் காலத்தை குறையுங்கள். மூன்றாவது, வேலையில் நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அந்த அலுவலரிடம் மட்டும் உங்கள் சுமைகளை சொல்லுங்கள், பேசுங்கள். பொதுவாக அனைவரிடமும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வது என்பது சில காலங்கள் தாண்டி முதலில் நன்றாக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வித்திடும். அதனால் குடும்ப அமைப்பு, நட்பு வட்டம், பிறகு வேலை என்று அமைத்துக் கொள்வதும் தெளிவான தீர்க்கமான ஒரு கலந்துரையாடல் உங்கள் உயர் அதிகாரியிடம் இருப்பதும் அவசியம்.